இந்த பஸ்ல ஒரு திருடன் இருக்கான். அந்த திருடும் போது வீடியோ எடுத்துட்டேன். ரீசெண்டா ஊருக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரதுக்கு பஸ் ஏறினேன். அப்ப அந்த பஸ்ல லாஸ்ட்ல ஒரு சீட் இருந்துச்சு. ஜன்னலோரம் ஒருத்தர் தூங்கிட்டு இருந்தாரு. அவர் பக்கத்துல தான் சீட்டு காலியா இருந்துச்சு. உட்கார ஒரு சீட்டு காலியா இருக்கு, ஆனா சில பேர் நின்னுகிட்டு இருந்தாங்க. அங்கேயே டவுட் வருதுல்ல. ஆனா நான் போய் அங்கதான் உட்கார்ந்தேன், விண்டோ சீட்ல. அதாவது என் பக்கத்து சீட்ல உட்கார்ந்து இருக்கிறவரு லூசான லோயர், பட்டன் போடாத சட்டை, குடி போத, சரி நாத்தத்தோட டீசென்டாவே இருந்தாரு. பாக்கெட்ல பணம் பொலிக்குது. பட்டன் போன், ஸ்மார்ட் போன் ரெண்டும் வச்சிருக்காரு. அதுல அப்பப்ப கால் வருது. பணத்தை எடுத்துட்டு வந்துகிட்டு இருக்கேங்கிற மாதிரி வேற சொல்றாரு. பிசினஸ் மேன் கூட 2 போன் வச்சிருக்க மாட்டான். டவுட்டா இருக்கு, இந்த 2 போனுமே திருட்டு போனா இருக்குமோன்னு. இந்த ஆளு அப்பப்ப கெட்ட வார்த்தையில திட்டுறான். தூங்குறானா, தூங்குற மாதிரி நடிக்கிறானாங்கிறதே டவுட்டா இருக்கு. இப்ப புரியுது யாரும் ஏன் பக்கத்துல உட்காரல அப்படின்னு. திருட்டு பயல. சரி, அதையும் திருடுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம பொருளை நம்ம சேஃபா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பர்ஸை பேக்குள்ள பதுக்கிட்டேன். அந்தாலும் நானும் நெருக்கமா தான் உட்காந்துருந்தோம். இப்பதான் ஒண்ணு கவனிச்சேன், அவன் என் தொடைய உரசிக்கிட்டே இருக்கிறது. அப்ப நான் என்ன பண்ண, கொஞ்சம் தள்ளி உட்கார்ந்தேன். தள்ளி உட்காரும் போது தான் சீட்ல ஒண்ணு கவனிச்சேன். காசா? எவ்வளோ? 50 ரூபா. போதையில தள்ளாடுற அந்த ஆள் பாக்கெட்ல இருந்து ததும்பி விழுந்த 50 ரூபா தான் அது. இந்த நொடியில இருந்து தான் என் மண்டையில இருக்க ஜெல்லே கோளாரா வேலை செஞ்சது. இந்த குடிகாரர் இனிமே அந்த 50 ரூபாய்க்கு சொந்தம் கொண்டாட முடியாது, ஏன்னா அது கீழே இருந்துச்சு. ஒருவேளை அந்த குடிகாரர் அந்த 50 ரூபாயை பார்த்து எடுத்துக்கிட்டா கூட அதை வச்சும் குடிக்க தான் செய்வாரு. வேற உபயோகமா செய்ய வாய்ப்பு இல்லை. ஆனா அது என் கையில கிடைச்சிச்சுன்னா உபயோகமான விஷயத்துக்கு உபயோகிப்புல. புரியல. விண்டோ சீட்ல உட்கார்ந்து இருக்கிறவர் குடிகாரன் மட்டும்தான். அந்த குடிகாரன் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறவன் தான் திருடன். அப்போ இனிமே அந்த 50 ரூபா என்னோடது. அதை தூக்குறதுக்கு சரியான சந்தர்ப்பத்துக்காக நான் காத்திருந்தேன். எனக்கான சந்தர்ப்பத்தை எல்லாரும் கவனமா கொடுத்தாங்க, ஏன்னா அவங்க கவனம் எல்லாம் பயணத்துல இருந்துச்சு. ஆனா குத்து மதிப்பாவே என் சந்தர்ப்பத்தை பறிக்கிற ஒரே விஷயம் அந்த போன் கால். தூங்கிட்டு இருக்க போதைக்காரனை அப்பப்ப முழிக்க வைக்கிறது அந்த போன் கால் தான். ஒருவேளை நான் இப்ப மாட்டினேன்னா அந்த போன் பண்றதுனால மட்டுமே தான் இருக்கும். 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கால் வந்துட்டே தான் இருக்கு. அவர் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அவரை அசர்றதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகுது. டிராவல் 1 hour. கட்டுப்படி ஆகாது. சீக்கிரம் வேலையை முடிக்கணும், முடிச்சிடலாம். அண்ணன் அசந்தாருனா வேலையை முடிச்சிடலாம். அண்ணே கோஆப்ரேட், கொஞ்சம் கோஆப்ரேட்ண்ணே. அண்ணன் அசந்து 10 நிமிஷம் ஆகுது. எகுத்தாப்புல காலு கிட்ட நின்றுகிட்டு இருந்த மஞ்சள் சட்டைக்காரர் இறங்கிட்டாரு. இன்னும் வசதியா போச்சு. இப்ப நடத்தின சரியா இருக்கும். எடுத்துருக்கா. போனை கையில வச்சுட்டு பேசினா விட்டு தான் கேட்கும். போனை காதுல வச்சு பேசி கேட்கும். பேசிட்டு சீக்கிரம் தூங்குன, வேலை இருக்கு. அண்ணன் தூங்க ஆரம்பிச்சிருச்சு. பஸ்ல கூட்டமும் குறைஞ்சிருச்சு. இப்ப சரியா இருக்கும். இதை விட்டா வேற சான்ஸ் இல்லை, ஏன்னா இன்னும் 4-5 நிமிஷத்துல நான் இறங்க வேண்டிய இடம் வந்துடும். போனை வச்சுட்டு தூங்குனேன். சொன்னா கேளு. தூங்குனேன். வண்டி நான் இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சுடா. தூங்குடா, தூங்கு. இடம் வரப்போகுதுடா. தூங்கு 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 தூங்கு. வரப்போகுது. அடி 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 அடி. முடிச்சிருந்தாலும் வந்துருச்சு. இடம் வந்துருச்சு. இவன் காசை எடுத்தானா இல்லை எடுக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்டா பாவத்தை பஸ் ஏற்றி அனுப்பியாச்சு. கன்ஃபார்மாக எடுக்கலை. ஆமாம், அடுத்தவங்க காசில் உபயோகமாக செய்கிறதுக்கு நான் யார்? இது வேற ஒருத்தங்கிட்ட இருந்துச்சுன்னா எனக்கு எடுக்க தோணி இருக்காது. இது எனக்கு எடுக்க தோணுதுக்கு காரணம் அவன் ஒரு குடிகாரன். அவன்கிட்ட இருந்தாலும் அந்த காசு வீணாக தான் போகுங்கிறனால தான். இவங்களால நம்ம மைண்டு மாறுது. இது போல தவற பண்ணாதீங்க. திருடுறது தவறு.